உனக்கு என்னோட இந்த தனி கொடுத்த கண்டிஷனை பத்தி தெரியாதுன்றத நானும் ஒத்துக்கிறேன். இப்ப அதை பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேணாம். நாளைக்கு நாம 2 பேரும் புது வீட்டுல பாலை காய்ச்சி தனி கொடுத்தனும் போறோம். சரியா? இல்லங்க, இது சரியில்லை. நான் தண்ணி கொடுத்தன வர சம்மதிக்க மாட்டேன். நான் சொல்றத கேளாதுற. நம்ம தண்ணி கொடுத்தனும் பேச்சு விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க. இதை தவிர இப்ப வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல. நீ எதுக்கு இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? போய் எங்க அப்பா வர சொல்லு. இப்ப எதுக்கு அவர? என் அப்பா வர சொல்றியா இல்லையா? தாத்தா, மோசம் போயிட்டேன் தாத்தா, மோசம் போயிட்டேன். என் அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாரு. அம்மா, அதுரே. மாமா, நீங்க ஏன் மாமா உங்க புள்ள போட்ட கண்டிஷன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க? மறைச்சது தப்பு தாமா. என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. மாமா, அவர் உங்களை கூப்பிடுறாரு மாமா. ஐயோ, போய் பாருங்க மாமா. அப்பா, உங்களை தான் வர சொன்னேன். ஆதர சொல்லியா? வாங்க. ஆதர, நீயும் போமா. பிரபு தில்ல மேல ரொம்ப கோவப்பட போறான். இல்ல பாட்டி, இப்ப அவருக்கு என் மேல்தான் கோவம் அதிகமா இருக்கு. என்ன பார்த்தா அவர் டென்ஷனா வர. நான் இப்ப உள்ள போகாம இருக்கிறது தான் மாமாவுக்கு நல்லது பாட்டி. நான் கேட்கறதுக்கு உண்மையா பதில் சொல்லுங்க. நீங்க என்ன பெத்த அப்பா தானே? இல்ல, ஒரு எதிரிக்கு கூட யாரும் செய்ய தயங்குற இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்களே, அதனாலதான் கேக்குறேன். நீங்க அப்பா தானே? நான் உங்க புள்ள தானே? பிரபு, இந்த வன்மத்தை எத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருந்தீங்க? என்ன இப்படி வஞ்சம் தேக்கணும்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? என்ன இப்படி ஈர துணியை போட்டு கழுத்தா இருக்க உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க அப்படியே மனசுல இருக்கு. அன்னைக்கு நீங்க சொன்னது, தோளுக்கு மேல வளர்ந்தா தோழன், நான் உன் ஃப்ரெண்ட் மாதிரி, அதனால நானே ஆதர்கிட்ட போய் பேசி உன் தனி கொடுத்த கண்டிஷனை சொல்லி சம்மதம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தோஷமா வெளியில வந்து ஆதர என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொன்னீங்க. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப நான் ஆதர கிட்ட தனி கொடுத்தன போறத பத்தி சொன்னா அவ இத பத்தி எதுவும் தெரியாதுங்கறா. நீங்க ஒண்ணுமே சொல்லலங்கறா. அப்பா, இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க அன்னைக்கு சொன்னது பொய்யா, இல்ல ஆதர இன்னைக்கு சொல்றது பொய்யா? உள்ள என்ன நடக்குதோ தெரியலையே தெய்வமே.
இப்ப நீங்க பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல இல்லப்பா பிரபு, ஆதிர பொய் சொல்லல. ஆதிர மேல நீ கோவப்படாத. நான் தான் பொய் சொன்னேன். உன் தனி குடித்தன கண்டிஷனை பத்தி ஆதிரிக்கிட்ட எதுவுமே சொல்லாம சொல்லிட்டு தான் உன்கிட்ட நான் தான் பொய் சொன்னேன். ஆதிரை உன் கண்டிஷனுக்கு சம்மதிச்சிட்டதா நான் தான் பொய் சொன்னேன். நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் சொன்னேன். பிரபு, ஆதிரை எந்த தப்பு பண்ணல. இதுல தப்பு பண்ணது நான் தான். என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. மன்னிக்கணுமா? மன்னிக்கணுமா? உங்களை நான் மன்னிக்கணுமா? உங்ககிட்ட என்னால என் கண்டிஷனை சொல்லாம மறைச்சிருக்க முடியும். ஆனா நான் மறைக்கல. உங்ககிட்ட என்னோட கண்டிஷனை ஓப்பனா நான் சொன்னேன். ஏன் சொன்னேன் தெரியுமா? உங்களை நான் நம்பினேன். என்ன பெத்த அப்பாவா என் ஆசைக்கு நீங்க குறுக்க நிக்க மாட்டீங்கன்னு நம்பினேன். ஆனா என் நம்பிக்கைக்கு பரிசா நீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க? துரோகம், ஏமாற்றம். இல்ல 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 பிரபு, இல்ல இல்ல இல்ல. என்ன இல்ல? என் ஆசை, என் சந்தோஷம், கனவு, லட்சியம் எல்லாத்தையும் அடியோட அடிச்சு நொறுக்கி நாசம் பண்ணிட்டு இப்ப என்ன இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ணப்பா? என்ன பாவம் பண்ண பிரபு? அப்பா, உங்க இடத்துல இருந்து இந்த குடும்பத்தோட மொத்த பாரத்தையும் என் தோள் மேல தூக்கி சுமந்துட்டு இருந்தேனே, அந்த பாவத்துக்கு நீங்க கொடுத்த தண்டனையா அது? நான் அப்படி என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டேன்ப்பா? இவ்வளவு நாளா தூக்கி சுமக்கிற இந்த குடும்ப பாரத்தை கல்யாணத்துக்கு அப்புறமா இறக்கி வைக்கணும். என் வைஃப் கூட தனி கொடுத்து போய் எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு சாதாரண ஆசை தானே? ஒரு சராசரி மனுஷனுக்கு ஏற்படுற யதார்த்தமான ஆசை தானே? இத கெடுக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை எனக்கு பண்ணிருக்கீங்களே. நீங்க நீங்க எவ்வளவு பெரிய கடைஞ்செடுத்த 1ஆம் நம்பர் சுயநலவாதியா இருக்கணும். ஐயோ இல்ல பிரபு, வயல அப்படி எல்லாம் நீ சொல்லாதப்பா. வேற எப்படி சொல்றீங்க? நீங்க எனக்கு பண்ணிருக்கிற இந்த நல்ல காரியத்துக்கு வேற என்ன பேரு சொல்லுங்க? என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. இந்த வீட்டுக்கு வெளிச்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக உன்னை நான் மெழுகுவர்த்தியா பயன்படுத்திக்கிட்டேன். நீ தனி குடித்தனம் போயிட்டா இந்த குடும்பத்தோட நிலைமை என்னாகும்னு நினைச்சு நீ சொல்ற மாதிரி நான் சுயநலவாதிதான், சுயநலவாதிதான். ஆனா இத நான் பண்ணது நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குடும்பத்துக்காகப்பா. அதோட இல்லாம ஆதிரை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. என்ன சொல்றீங்க? ஆமா பிரபு, உன்னோட தடி குடித்தன கண்டிஷனை ஆதிரை கிட்ட அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா ஆதிரை உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கவே மாட்டா. அதுக்காக உண்மையை மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்களா?